அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழைப்பூவின் நன்மைகள். நாம் கட்டாயம் உணவில் சேர்க்க வேண்டியது வாழைப்பழம் மட்டுமல்ல, அதில் உள்ள பூவும் தண்டும் மருத்துவ குணம் உள்ளவை. வாழைப்பூவில் துவர்ப்பு சத்து இருப்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். அந்த துவர்ப்பை தண்ணீர் விட்டு பல தடவை கசக்கி பிடிந்து எடுத்து விடுகிறோம் நம்மில் பலர். துவர்ப்பு இருந்தால் சுவை இருக்காது என்று நினைத்து விடுகின்றோம். நம் உடலுக்கு நன்மை அளிக்கும் பொருட்களில் வாழைப்பூவும் ஒன்றாகும். பெண்களின் கர்ப்பப்பைக்கு நல்ல பலம் அளிக்க இது உகந்தது. பூவினை ஆய்ந்து கல்லணை எடுப்பது சற்று வேலை அதிகம் வாங்கும் சமாச்சாரம் என்றாலும் மாதத்தில் 2-3 நாட்களாவது உணவில் இதை சேர்த்து கொண்டால் நல்லது. அந்த துவர்ப்பு இருந்தால் ஊட்டச்சத்து வீணாகாமல் உடம்புக்கு பி விட்டமின் கிடைக்கிறது. பல வியாதிகளும் இதனால் நிவர்த்தி அடைகிறது. வாழைத்தண்டை பொரியல், கூட்டு, சாம்பாராக செய்து சாப்பிடுவது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அது எந்த வகையில் நமக்கு மருந்தாக உதவுகிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம். வாழைத்தண்டு குடலில் சிக்கிய மணல் கற்களை விடுவிக்கும். சிறுநீர் தாராளமாக பிரியும். மலச்சிக்கலை போக்கும். நரம்பு சோர்வை நீக்கும். வாழைத்தண்டு சாற்றை 2-3 அவுன்ஸ் வீதம் தினமும் குடித்து வந்தால் வறட்டு இருமல் நீங்கும். சர்க்கரை நோயை சித்த மருத்துவத்தில் மதுமேக நோய் என்பார்கள். சர்க்கரை நோய்க்கு மூல காரணம் நம் உணவு முறையே. தற்போது நாம் உண்ணும் உணவின் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை. ரசாயனம் கலந்த உணவே சாப்பிட நேர்கிறது. மேலும் போதிய உடற்பயிற்சியின்மை, சில நேரங்களில் அதிக வேலைப்பளு, சரியான நேரத்திற்கு உணவருந்தாமை போன்றவையால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு செயலிழந்து சர்க்கரை நோயை உண்டாக்குகின்றன. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறிதாக நறுக்கி அதனுடன் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கச் செய்யும். இதனால் சர்க்கரை நோய் கட்டுப்படும். மலம் வெளியேறும் போது இரத்தமும் சேர்ந்து வெளியேறும். இதனை இரத்த மூலம் என்கிறோம். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரம் 2 முறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் இரத்த மூலம் வெகு விரைவில் குணமாகும். உடல் சூடு உள்ளவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து வாரம் 2 முறை உண்டு வந்தால் உடல் சூடு குறையும். வயிற்றுக்கடுப்பு நீங்க. சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் வயிற்றுக்கடுப்பு உண்டாகும். இதனால் சீத கழிச்சல் ஏற்படும். இவர்கள் வாழைப்பூவினை நீரில் கலந்து அதனுடன் சீரகம், மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை இளஞ்சூடாக அருந்தி வந்தால் வயிற்றுக்கடுப்பு நீங்கும். பெண்களுக்கு வாழைப்பூவை வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு உண்டாக்கும். அவர்கள் வாழைப்பூவின் உள்ளே இருக்கும் வெண்மையான பாகத்தை பாதியளவு எடுத்து நசுக்கி சாறு பிழிந்து சிறிது மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் உதிரப்போக்கு கட்டுப்படும். உடல் அசதி, வயிற்று வலி, சூதக வலி குறையும். வெள்ளைப்படுதலால் பெண்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக நேர்கிறது. இவர்கள் வாழைப்பூவை ரசம் செய்து அருந்தி வந்தால் வெள்ளைப்படுதல் கட்டுப்படும். கை கால் எரிச்சலால் அவதிப்படுபவர்கள் வாழைப்பூவை இடித்து அதனுடன் சிட்ராமணக்கு எண்ணெய் சேர்த்து கை கால் எரிச்சல் உள்ள பகுதிகளில் ஒற்றடம் கொடுத்து வந்தால் கை கால் எரிச்சல் குணமாகும். வறட்டு இருமல் உள்ளவர்கள் வாழைப்பூ ரசம் செய்து அருந்தி வந்தால் இருமல் நீங்கும். தாது விருத்தத்திற்கு வாரம் 2 முறை வாழைப்பூவை உணவில் உண்டு வந்தால் தாது விருத்தி அடையும். மேலும் இயற்கையின் படைப்புகளில் பூக்கள் மிகவும் அற்புதமானது. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமான அழகையும் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது. வாழைப்பழம் மட்டுமல்ல, அதில் உள்ள பூவும் தண்டும் மருத்துவ குணமுள்ளவை. இவ்வாறு இத்தனை நன்மைகள் கொண்ட வாழைப்பூவினையும் வாழைத்தண்டினையும் அன்றாடம் உணவில் சேர்த்து பயன்பெறுக.